டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 4 பேர் சேர்ந்து எடுக்கப்பட்ட அந்த UA சான்றிதழை ஏன் ஒருத்தர் மட்டும் தர மறுக்கிறது? இது ஒன்றும் கொடுக்க முடியாத படம் கிடையாது. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னாக்கா, நான் ஜனநாயகன் சப்போர்ட்டரோ பராசக்தி சப்போர்ட்டரோ அப்படிலாம் கிடையாது. ரிலீஸுக்கு டேட்டே கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அது தப்பு அப்படின்றாங்க. அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ், பாலாஜி, AVM இவங்கெல்லாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பூஜை போடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ், தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ், அவங்கெல்லாம் பண்ணலையா? அதெல்லாம் என்னென்ன கட்டு என்னென்ன கொடுத்தாங்க, அதுக்கு என்ன UA கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபேக்ட்ஸில் ஒன்றுமே கிடையாது, லா தான். ஸோ வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் கோயிங் அகைன் இன் அப்பீல்? யூ டெல் மீ. ஜனநாயகனை வரவிடாமே பண்ணிட முடியுமா? அதுக்கு பாசிபிள்? இதெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள். திங்கக்கிழமை பண்றாங்க, திங்கக்கிழமை விசாரணை தான் நடக்குது. அன்னைக்கே அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்வாரான்னு தெரியாது. பல படங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. ஏன்னா கடைசியில நீங்க சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது அங்கெல்லாம் போகும்போது அவங்க இதெல்லாம் என்ன சில்லி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற 4 ஆளோட டிசிஷனுக்கு அதை விடக்கூடாது, அவங்களோட டிசிஷனுக்கு விடக்கூடாது. நீங்க பாராளுமன்றத்தில் சட்டமா நிறைவேற்றுங்க. ஆதம் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ஆக்டர், அட்வொகேட், இவருக்கு பன்முக தன்மை நிறைய விஷயங்கள் இருக்கு. சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். சங்கர் கிருஷ்ணமூர்த்தி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் இப்போது ஆக்டராக சில விஷயங்கள் மட்டும் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃபேஸ் பண்ணாத விஷயங்களே இல்லை. பட் ஒரு ஆக்டராக இருக்கும் பொழுதும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கும் பொழுதும் அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா ஆஃப் ஸ்கிரீனில் கேட்டிருந்தால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கும், ஆன் ஸ்கிரீனில் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த இல்லை, ஆக்சுவலாக பார்த்தா நான் ஆக்டரும் கிடையாது, அட்வொகேட்டும் கிடையாது. ஒரிஜினலாக ஐ எம் அன் என்ஜினியர். ஓகே. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்போது கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சினிமா இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஏன்னா எங்கள் அப்பா வெல் கனெக்டட் வித் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மெட்ராஸ்லேயே நான் வளர்ந்ததுனால சினிமா அந்த காலத்துலலாம் எல்லா இண்டஸ்ட்ரியும் இங்கே தான் இருந்தது. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாமே இங்கே தான் இருந்தது. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. வி ஆர் வெல் கனெக்டடு. ஓகே. நான் சினிமாவுக்கு வருவேன், சினிமாவுக்கு வரணும் அப்படின்றது எங்கள் வீட்லேயும் நினைக்கல, நானும் நினச்சதில்லை. நான் அது ஒரு ஆக்சிடென்ட் தான். அது ஆக்சுவலாக பார்த்தாக்க எங்களோட வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறேன் சார். சார், இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜனநாயகனுக்கு என்ன நெருக்கடிகள் சார்? சென்சார் போர்டுக்கும் ஜனநாயகன் டீமுக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இப்போ ஜனநாயகன்ல என்னன்னாக்கா, இந்த படம் உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரீமேக் தான். ஓகே. அந்த பகவந்த் கேசரி பாலகிருஷ்ணா நடித்த படம், அந்த படம் தான் ரீமேக் தான் அது. ஸோ அதை எடுக்கும்போது இவங்க விஜய்க்கு ஏற்ற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வினோத் சொல்கிறாரு. வினோத் நாங்கள் நிறையா இல்லை, இந்த படம் நீங்கள் தளபதி படமாக இருக்கும், இது நீங்கள் பகவந்த் கேசரின்ற வார்த்தையே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் அப்படி அது ஓப்பன் சீக்ரெட்டு தான், எல்லாருக்கும் தெரியும் அது அந்த படம் தான் அப்படின்றது. ஆனால் இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னோடனே அதில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்கு பிரச்சனை வருது, அவளை இது பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலி அந்த படத்தோட கதை அமைப்பு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வரத்துக்கான நிறையா இடங்கள் இருக்குது. பட் பாலகிருஷ்ணா படம் ஏற்கனவே வந்தது தான், அந்த படம் ஓடின படம் தான், அதெல்லாம் ஓகே அவர். ஸோ இப்போ தமிழில் இவங்க எப்படி எடுத்துக்காங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா வயலன்ஸ் இருக்குது இந்த படத்தில், நிறையா வயலன்ஸ் இருக்குது, மிலிட்ரி யூனிஃபார்ம், லோகோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு தெரியும், ஏன்னா இது படம் பார்த்த அந்த அவங்களுக்கு எக்ஸாமினிங் கமிட்டியில் ஒரு 5 பேர் படம் பார்ப்பாங்க. இந்த 5 பேர் படம் பார்த்துருக்காங்க, அதில் 4 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, UA கொடுக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த ஏதோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி அது போயிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. 4 பேர் சேர்ந்து எடுக்கப்பட்ட அந்த UA சான்றிதழை ஏன் ஒருத்தர் மட்டும் தர மறுக்கிறாரு? அவரு தான் அந்த சென்சார் போர்டோட தலைவர் அப்படின்னு. இல்லை, மறுக்கிறதுல தப்பு கிடையாது, மறுக்கட்டும். நான் எல்லாரும் சொல்லணும். இப்போ நீங்கள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா 7 பெஞ்ச், 8 பெஞ்ச், 9 பெஞ்ச், 11 பெஞ்சுலாம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். எல்லாரும் ஒரே தீர்ப்பை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் அது சொல்லட்டும். ஆனால் அது என்ன விஷயம்னா, இப்போ 5க்கு 4 பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது 5வது ஆளாக அந்த ரீஜனல் ஆஃபீஸரும் இருக்கார். இப்போ அந்த 5 பேரை தாண்டி ரீஜனல் ஆஃபீஸர் இருக்கார். இப்போ அவர் ஒரு முடிவு எடுத்து கொடுக்கலாம்.
இது ஒன்றும் கொடுக்க முடியாத படம் கிடையாது. ஓகே, அது என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னாக்கா, நான் வந்து ஜனநாயகன் சப்போர்ட்டரோ பராசக்தி சப்போர்ட்டரோ அப்படிலாம் கிடையாது. நான் வந்து லா படி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அவ்வளவுதான். இவங்க கேட்கிற கட்ட நாங்க பண்ணி கொடுத்துட்டோம், அப்பயும் தர மாட்டாங்க. அதுதான் இப்போ ஹைகோர்ட்ல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நீங்க 4 பேர் இது பண்ணி யூஏ கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எதுக்கு நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அமிச்சிங்க? ரிவைசிங் கமிட்டிக்கு அமிச்சதே தப்புன்றது தான் இன்னைக்கு ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இது என்னோட ஒப்பீனியனும் அதான். நான் வந்து 2 நாள் முன்னாடியே நான் இதுதான் சொன்னேன். இந்த கோர்ட்டுக்கு போன போதே நான் சொன்னேன், ரிவைசிங் கமிட்டிக்கெல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னோட சிம்பிள் ஒப்பீனியன் நான் என்ன சொல்றேன்னா, நரசிம்மராவ் பிரதமராக வந்தபோது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து எல்பிஜி எக்கானமின்னு சொல்லி மாறினாங்க. எல்பிஜினா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. லிபரலைசேஷன்னா நம்ம லிபரலைஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரிலாம், எல்லாரும் எந்த இண்டஸ்ட்ரி வேணால் யார் வேணால் பண்ணலாம், லைசன்ஸ்லாம் வேண்டாம், யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாமே ஒரு குளோபலைஸ்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், உலகமயம், தாராளமயம், இதெல்லாம் வந்தது. நீங்கள் இதெல்லாம் வந்தது பிறகு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் பர்மிஷன்லாம் நாங்கள் கொடுக்குறோம், உங்களை அதிகமாக நாங்கள் அடக்குமுறையெல்லாம் கையாள மாட்டோம், லைசன்ஸுன்ற பேரில் நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம், ஒரே சிங்கிள் விண்டோ ஸ்கீம் கொண்டு வருவோம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் சென்சார் முறையிலையும் நீங்கள் உங்களோட திங்கிங் அப்படி தானே இருக்கணும். நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போதும் நீங்கள் வந்து உலக அளவில் இன்றைக்கி என்னென்னமோ படங்கள்லாம் வருது அப்படின்ற போது நீங்கள் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் கட் பண்ணுறேன்னா ஓகே, அது கூட உங்கள் நேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இந்த டைலாக் இருக்கக்கூடாது, அந்த டைலாக் இருக்கக்கூடாது. இப்போ துரந்தர் பார்த்தீங்கன்னா கூட அந்த படம் பாகிஸ்தானில் நிறையா இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்லாம் பேண்ட் அந்த படம். ஓகே, அது வரக்கூடாதுன்ட்டாங்க. அது ஓகே. இதில் அந்த அளவுக்கு கிடையாது. இல்லை, தனிப்பட்ட நடிகரை குறி வச்சு சில விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படுற அளவுக்கு நடந்திருக்கு. அது உண்மைதான். அது சாத்தியமா? அப்படி பண்ண முடியுமா? சென்சார் போர்டால அப்படி பண்ண முடியுமா? பண்ணிருக்காங்களே, ஒரு அழுத்தம் பண்ண முடியுமானா பண்ணிருக்காங்களே. அப்போ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்குன்னா இருக்கிறதுனால தானே பண்ணிருக்காங்க. இதுல இல்லவே இல்லைன்னு வந்து நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். அவங்க கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே இல்லை, அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போயிருக்காங்கன்ற மாதிரி என்னால சொல்ல முடியல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ there is a difference between discretion and arbitrary decision. லால வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. இப்போ டிஸ்கிரிஷன் ஒன்று இருக்குது. இப்போ டிஸ்கிரிஷன் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வரும்போது இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமான்றதை ஜட்ஜு தான் முடிவு பண்ண முடியும். ஓகே, அப்போ லா வந்து உனக்கு உதவி செய்யலாம். அந்த லாவெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை வருதுன்ற போது அங்கே டிஸ்கிரிஷனாக அவங்க அப்ளை பண்ணுறாங்க. பட் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ். இப்போ ஈவன் நான் வந்து சிபிஎஃப்சியோட அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, they are all basically bylaws. It is a statute passed in the parliament and you have created bylaws and rules and regulations. They are all like administrative laws. But administrative laws எல்லாம் வந்து they have to go only by the constitutional law. அந்த பேரண்ட் லா அப்படிங்கிறது வந்து அரசியல் சாசனம் தான். அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 14ல் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரினஸ். ஓகே, டிஸ்கிரிஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்பிட்ரரினஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது, அப்படி அதான் சொல்லுது. ஆர்டிகல் 19 எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ இது இருக்கும்போது ஆனானப்பட்ட எமர்ஜென்சி காலத்திலேயே வந்து 21 தவிர இது எதையுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது, அப்படி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி எதுக்கு நீங்கள் அவ்வளோ கட்டுப்பாடு வைக்கணுன்றது எனக்கு புரியல. நீங்கள் சினிமான்றது ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்களும் ரெவென்யூ கொடுக்குற இண்டஸ்ட்ரி, டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்க படம் ரிலீஸ், அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறதுன்றது ஒன்று, ஜிஎஸ்டி கட்டுறதுன்றது ஒன்று, அதையும் தாண்டி அவங்க படங்கள் ஓடினா அதில் வர வருமானமும் இருக்குது. இவ்வளோ இருக்குது விஷயம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனா இண்டஸ்ட்ரியாக அதை பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட நபராக பார்க்காம நானே வந்து இப்போ அதை விஜய் படமா சிவகார்த்திகேயன் படமா அதெல்லாம் ஒதுக்கிட்டு இதை இவங்க பண்ணுறாங்களா அவங்க பண்ணுறாங்களான்றதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம ஜென்ரலாக அதை பார்த்தோன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து 2 படம் பொங்கலுக்கு வருது. அது பொங்கலுக்கு வரணும்னு எல்லாருமே பெரிய படங்கள் பொங்கலுக்கு தீபாவளிக்கு கொண்டு வரத்துக்கு தான் பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் ரிலீஸுக்கு டேட் கொடுத்துட்டு சென்சாரை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், ரிலீஸுக்கு டேட்டே கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து அது தப்பு அப்படின்றாங்க. அந்த பிரச்சனையே வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ், பாலாஜி, ஏவிஎம், எல்லாமே வாகினி ஸ்டுடியோஸ் இவங்கெல்லாம் படம் எடுத்த போது இவங்கெல்லாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பூஜை போட அன்னைக்கே சொல்லிடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ், தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ். அவங்கெல்லாம் பண்ணலையா அதை? இன்னொன்று, ஒரு பிளானிங் அப்படின்றது இல்லாமல் எப்படி ஒரு பிஸ்னஸ் இயங்க முடியும்? ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிளான் இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த படம் வந்து பொங்கலுக்கு கொண்டு வரலாம், இதை வந்து தீபாவளிக்கு கொண்டு வரலாம்,
எல்லா பெரிய நடிகர்களும் இதான் ஃபாலோ பண்றாங்க எல்லாருமே. இல்ல இன்னைக்கு நீதிமன்றத்துல லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கதை நம்ம கேள்விப்படுறோம். ஆமா, இது அடுத்த மேல் அப்பீலுக்கு போகும்பொழுது அங்க என்ன நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்? யூஸ்வலாக வந்து there are 2 questions. அதாவது என்னன்னாக்கா லால வந்து கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஓகே, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அந்த இடத்துல என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது, அந்த அப்ஜெக்ஷன்ஸ்லாம் ரியலி வேலிடா, வேலிட் இன் லாவா, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி, இல்லை திணிக்கப்பட்ட விஷயமா அது என்னன்றது அது பார்ப்பாங்க. அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் விஷயம்லாம் அந்த ஹைகோர்ட்டில் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருது இப்போ. ஓகே, ஆல்ரெடி இப்போ இந்த பண்ண போது அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதெல்லாம் என்னென்ன கட்டு என்னென்ன கொடுத்தாங்க, அதுக்கு என்ன யூஏ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபேக்ட்ஸில் ஒன்றுமே கிடையாது, லா தான். ஸோ வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் கோயிங் அகெயின் இன் அப்பீல், யூ டெல் மீ. அதில் ஒன்றுமே இல்லை. அப்பீல் வந்து யூஸ்வலாக இப்போ காப்பானில் வந்து எங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து எங்களோட கேஸை வந்து பிளைண்டிஃப் போட்ட கேஸை டிஸ்மிஸ் பண்ணார். டிஸ்மிஸ் பண்ணோடனே அவர் அப்பீலுக்கு போனார். இதே மாதிரி தான் அப்பீலுக்கு போனார். அப்பீலுக்கு போனோடனே நான் அப்போது டென்ஷனாக இருந்தாங்க எல்லாமே. லைக்காக தான் ப்ரொடியூசர் கேவி ஆனந்த், இது சூர்யா நடித்த படம். அப்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. நான் சொன்னேன், டென்ஷன்லாம் படாதீங்க, டிஸ்மிஸ் ஆகிடும், அப்பீல்லையும் டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படி தான் சொன்னேன். இல்லை அவங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு அனுப்பணும், ஏன்னா ஓவர்சீஸ் இப்போ இதெல்லாம் இருக்குது, நிறையா வேலை இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதனால் ஓவர்சீஸுக்கு இது பண்ணணும், நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இதுவாகிடும். ஸோ அப்பீல்லையும் டிஸ்மிஸ் ஆச்சு. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி கேசஸில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, அன்லஸ் தெர் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ரீசன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு, ஏதாவது எவிடன்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலே ஒழிய அனாவசியமாக அவங்க ஹைகோர்ட்டை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சரி, கொடுத்துருவாங்க அவங்க. ஓகே, அவங்க அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கும் மேலே வந்து சில பேர் வீம்புக்கு நான் போகிறேன் அப்படின்னா மேபி சுப்ரீம் கோர்ட்டும் போகலாம், சொல்ல முடியாது. ஓகே, அப்போனா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அவங்க இன்னும் அப்பீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா திங்கட்கிழமை அமர்வு கேட்டிருக்காங்க சார். ஆமாம், ஜனநாயகனை வந்து வரவிடாமே பண்ணிட முடியுமா? அதுக்கு பாசிபிள் யூஏ கொடுத்தே அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள். அந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ என்ன ஆகலான்னா, திங்கக்கிழமை பண்ணுறாங்க, திங்கக்கிழமை விசாரணை தான் நடக்குது, அன்றைக்கே அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாரான்னு தெரியாது. ஓகே ஓகே, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் உங்கள் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க, எல்லாம் போங்க, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா செவ்வாய்க்கிழமை காத்தால ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜட்ஜ்மெண்ட் சொன்னா உடனே நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொன்னானாக்க உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க அப்பீல் பண்ணுறதுக்கு புதன்கிழமை. ஓகே, அன்றைக்கி ஆல்ரெடி 14ஆம் தேதி 14th. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது இப்போது 2 தடவை வந்து அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மே நாட் இஷ்யூ ஸ்டே ஆர்டர். இப்போ வந்து ஸ்டே வந்து இப்போ இருக்குது. இப்போ வந்து அவங்க இப்போ இஷ்யூ பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் மண்டே விசாரிக்க போகிறாங்க, பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ மண்டேக்கு பிறகு அவங்க வந்து திருப்பி ஹோல்டு பண்ணாங்கன்னா இட் மே நாட் பி அலவுட் பை சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட் நாங்கள் ஸ்டே பண்ண மாட்டோம், படம் ரிலீஸ் ஆகட்டும், 2 கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. அவங்க அதான் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் உள்ள இஷ்யூ இல்லை. இதெல்லாம் யார் சார் புகார் கொடுக்குறது? என்ன புகார் கொடுத்துருக்காங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? 4 பேருக்கு இல்லைன்ட்டாங்க, ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனை. அதுவும் வந்து அந்த சென்சார் போர்டோட தலைவர்ன்றாங்க. வெளியிருந்து யாரும் புகார் கொடுக்கல, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்களோட இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வெளியிருந்து யாரும் படமும் பார்க்கல. ஸோ ஒரு கமிட்டி மெம்பர் எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்? அவரால் எப்படி இந்த படத்தை இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியலாக உருவாக்க முடியுது? இந்த டிஸ்கிரிஷனரி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது சில சமயம் எடுக்கிறாங்க, அது எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் வந்து என்னென்னா, லாவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும் நீங்கள். ஓகே, யூ ஷுட் நாட் லுக் அட் திஸ் சைட், யூ ஷுட் நாட் லுக் அட் திஸ் சைட். யார் என்னன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ், அவ்வளோதான். ஓகே, சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒய், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அது ரசிகர்களுக்கு தான் சிவகார்த்திகேயன் விஜய் அப்படின்லாம் பண்ணுவாங்க. இவங்க படத்தை கொண்டு வராங்க, அவங்க படத்தை கொண்டு வராங்க. ஒரு லான்னு பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது, சட்டப்படி அந்த படம் எல்லாம் கம்ப்ளை பண்ணியிருக்கா, அது கொடுக்கணுமா, அவ்வளோதான் பார்க்கணும். ஐ திங்க் வந்து அந்த சிஸ்டம் வந்து இன்னும் கரெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவருக்கு மறுபடியும் மேல் அப்பீல் கேட்டிருக்காங்க, அங்கேயும் செல்லுபடி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த தனிப்பட்ட நபர் மேலே வழக்கு தொடர முடியுமா? ஏன்னா 500 கோடி பெரிய பிஸ்னஸ் இருக்கு, அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்கல்ல யார் தனிநபர்னு. தலைவர் தானே, அந்த கமிட்டி தலைவர் தானே, அதாவது சென்சார் போர்டோட தலைவர் தான் இது இவ்வளோ தூரம். இல்லை தலைவர் பண்ணல, அவர் பண்ணல. அந்த 5 பேரில் வந்து தலைவர் கிடையாது, அந்த ரீஜனல் ஆஃபீஸர் கிடையாது. ஓகே, அந்த 5 பேர் மெம்பர்ஸ் கூப்பிட்டு படம் பார்க்க சொல்கிறாங்களே, எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்லிட்டு, அந்த 5 பேரில் 4 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு. 5வது நபர் தான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி
அதை ரீஜனல் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போயிட்டு ரீஜனல் ஆஃபீஸர் அதை கொண்டு போயிருக்காங்க Okay, மேலிடத்துக்கு okay. அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் தெரியாது. ஆக்சுவலாக பேரெல்லாம் வெளில வந்துட்டுருக்கு, இவங்க தான் அவங்க தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து அஃபிஷியலாக வெளில வராது, அது சொல்ல மாட்டாங்க அதை. ஓகே, ஆனால் ஜனநாயகம் முடக்க முடியாது, கண்டிப்பாக வரும், கொஞ்சம் டிலேவாக வரும். 100% வரும். ஜனநாயகம் நிச்சயமாக வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த படமுமே வருங்க. விஸ்வரூபம் வரலையா? அதெல்லாம் வந்தது இல்லையா? அவ்வளோ பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை இருந்தது, விஸ்வரூபம் வந்தது, தலைவாழ பிரச்சனை இருந்தது, அது வந்தது. இது மாதிரி பல படங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. ஏன்னா கடைசியில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது அங்கெல்லாம் போகும்போது அவங்க இதெல்லாம் என்ன சில்லி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. என்ன இதெல்லாம் போய் கொண்டு வரீங்க நீங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரபிள் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், அந்த கம்ப்ளை பண்ணணும், லாக்கு கம்ப்ளை பண்ணணும், ஓகே அதை பண்ணிக்கோங்க, அதை பண்ணிட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு, எதுக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்க. இப்போது பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது இங்கே இந்தி எதிர்ப்பை வந்து மையப்படுத்தி, ஏன்னா அது நடந்த விஷயத்தை தான் அவங்க தழுவி எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கும் சுதந்திரம் இல்லாம அந்த படத்துக்கும் நிறைய காட்சிகள அது அந்த சென்சார் சர்டிபிகேட் வெளியா இருக்கு, பாக்குறேன் எக்கச்சக்கமான கட்ஸ் இருக்கு. அப்ப என்னதான் எப்படிதான் படம் எடுக்கணும்? ஏன்னா அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே, பராசக்தி ஒரிஜினல் பராசக்தி வந்த போது அதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும். அதுதான் சொல்றேன், எக்கச்சக்கமான எதிர்ப்பு. அப்போ திமுகன்றது கட்சியே வந்து அப்போ ஆட்சியில எல்லாம் கிடையாது, அவங்க இன்னும் தேர்தலில் கூட அவங்க போட்டியிடல அப்போ அந்த சமயத்துல. அப்போ அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனாலும் அப்பவும் வந்து அந்த கோர்ட்டு அந்த இதெல்லாம் சென்சார் போர்டு எல்லாம் சரியாக செயல்பட்டு அந்த படம் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சமூக சீர்திருத்தம் சொன்ன படம் அப்படின்ற படம் பராசக்திக்கு இன்றைக்கும் பேர் இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு சினிமாக்காரனாலையும் பராசக்தியை ஒதுக்கிட்டு சினிமாவில் இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படம் அது. ஸோ அதனால் படங்கள்ன்றது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம்னு உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் சட்டத்தில் அதை கொண்டு வாங்க, பாராளுமன்றத்தில் அதை போய் நிறைவேற்றுங்க, அதை ஒரு ரூலாக கொண்டு வாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற 4 ஆளோட டிசிஷனுக்கு அதை விடக்கூடாது இல்லையா, அவங்களோட டிசிஷனுக்கு விடக்கூடாது. நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றுங்க. இப்போ பாகிஸ்தானில் நாங்கள் படம் விடமாட்டோம், துரந்தர விடமாட்டோன்றாங்க, அங்கே ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியுமா? நம்ம கண்ட்ரி அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது. ஓகே, இந்தியா இஸ் அ டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிசிஷன்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த டெமோக்ரஸிக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன சட்டம் வச்சுருக்கீங்களோ, உங்கள் அரசியல் சாசனத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு இடி நினைக்கிறேன் சார், அவங்க வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயம் இல்லை, அதனால வந்து அவங்க மேலே பெனால்ட்டி மாதிரி ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு நிபந்தனை மாதிரி ஒன்று பண்ணாங்க. அந்த மாதிரியாவது சென்சார் போர்டுக்கு ஏதாவது ஒரு இதாவது ஒரு ஃபைன் மாதிரியோ அது இப்போ என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தான் உண்டு. ஏன்னா இப்போது இவங்களுக்கு எவ்வளோ லாஸ், நிறைய லாஸ். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே முதல் நாளே 50 கோடி லாஸ். அப்படின்னு 9ஆம் தேதி வராததுனால, அவங்களுக்கு சொன்ன தேதியில் வராததுனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம வெளியில் பார்க்குறோம். இப்போ ஓடிடிக்கு அவங்க ஆன்சரபிள். ஓகே, ஓடிடியில் வந்து அவங்க கேட்பாங்க இந்த தேதியில் படம் வரணும், அவங்க வந்து ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓடிடியில் வந்து நீங்கள் இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ஜனவரி 9 கொண்டு வரீங்கன்னா பிப்ரவரி 9 அல்லது மார்ச் 9 நாங்கள் போடுறோம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட டேட் எல்லாம் தள்ளி போகும், அவங்க திருப்பி ரீஷெட்யூல் பண்ணணும். அதனால அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேட்ட அந்த ப்ரைஸை எங்களால் கொடுக்க முடியாது, எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக இவ்வளோ கோடி நாங்கள் குறைப்போம் அப்படிமா. இதெல்லாம் லாஸ் அவங்களுக்கு. அப்புறம் இந்த ஹாலிடே பீரியடு இப்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போயிடுச்சு, மண்டே டியூஸ்டே போயிடும். சப்போஸ் அந்த படம் 14th தான் வருதுன்னா 5 days அவங்களுக்கு இந்த லாஸ் ஆகிடுது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு 5 நாள் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்ச உடனே ஒர்க்கிங் டே, மண்டேலேருந்து ஒர்க்கிங் டே. அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, மங்காத்தா ரிலீஸ் ஆகுது 23rd அது வருதுன்றாங்க. கண்டிப்பாக வந்து தேட்டர் ஸ்பிளிட் ஆகும். மங்காத்தாக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் போகும். ஏற்கனவே பராசக்தி ஓடிட்டுருக்கு, இந்த படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அது 400 தேட்டர். இப்போ கூட இந்த படம் வந்து இவர் ஒரு 400 தேட்டர், ஒரு 600 தேட்டர் அப்படின்னா கூட ஓகே. அது அவங்களுக்குள்ள அவங்க பார்த்துப்பாங்க. அதை அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லைன்னு சிவா சொல்லியிருக்காரு. இதில் அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லியிருக்காரு, நான் ஜெகதீஷ் கிட்ட பேசினேன்,
அவர் ஓகே நீங்கள் வாங்க, அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 படம் வரலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ என்ன- அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இருக்காங்க. அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஜனநாயகம் நிறுத்த முடியாது. நிறுத்தவே முடியாது, ஓகே, அடுத்து நிறுத்தவும் கூடாது. முடியவும் முடியாது, நிறுத்தவும் கூடாது. திங்கட்கிழமை என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும் தொடர்ந்து நம்ம பேசணும் சார். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமும் நிறைய ஆமாம், விஷயங்கள் திங்கக்கிழமை உங்களை போல தான் நானும் ஆவலாக பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு அப்பீல் ப்ராசஸ் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன சீஃப் ஜஸ்டிஸே அந்த பெஞ்சில் இருக்க போகிறாரு. ஸோ அதனால் என்ன பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஆதன் சினிமா சேனலுக்கு என்னுடைய அன்பார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள்.